ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிஎன் ஜாப் வச்சுவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலர் பேஸில் பார்த்துட்டு இருக்க ஜாப் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரு சூப்பரான ஜாப் அப்டேட் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். ஓகேங்களா? நம்ம ரெகுலராக பாண்டிச்சேரியில் ரிலீஸ் பண்ணுற ஜாப் அப்டேட்ஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி பாண்டிச்சேரி சர்க்கிளில் இருக்க அதர் டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்க ஜாப் வேகன்சியுமே போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருக்கேன். வாங்க உள்ள போகலாம். இந்த வீடியோவில் எந்த ஜாப் வேகன்சி பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ராஜாமணி மோட்டார்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி, அதாவது ஷோரூம்ஸில் இருந்தால் ஜாப் வேகன்சி சொல்லியிருக்காங்க. என்னென்ன பொசிஷனுக்கு அங்கே ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஜாப் ரோலில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் மேனேஜர் கேட்டிருக்காங்க. சேலரி அண்டு இன்சென்டிவ்லாம் சேர்த்து உங்களுக்கான சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேல்ஸ் மேனேஜர் பொசிஷனுக்கு 25,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த சேல்ஸ் மேனேஜர் பொசிஷனுக்கு எத்தனை வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கம்பெனியில் இப்போது வாக் இன் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. போயிட்டு தான் இருக்குது. இன்டர்வியூ மே 19 ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பேக் அண்ட் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபீமேல் மட்டும் தான் வேணும் இந்த பேக் அண்ட் ஸ்டாஃப் பொசிஷனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி அண்ட் இன்சென்டிவ்லாம் சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா 12,000 வரும் பெர் மந்த்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபீமேல் கேண்டிடேட் லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு இந்த சேலரி ஓகேவாக இருக்கும். எத்தனை வேகன்சி இருக்குது இந்த பொசிஷனுக்கு, அதாவது ஃபீமேல் பேக் அண்ட் ஸ்டாஃப்க்கு எத்தனை வேகன்சி இருக்குன்னா 2 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கேஷியர் ஃபீமேல் தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேஷியர் பொசிஷனுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணணுமா, ஃபீமேல் மட்டும் தான் அப்ளை பண்ணிக்கணும். உங்களுக்கான சேலரி எவ்வளோ இருக்கும், சேலரி அண்ட் இன்சென்டிவ்லாம் சேர்த்து எவ்வளோ இருக்கும் பெர் மந்த்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 12,000 தான் இருக்கும் பெர் மந்த்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லோக்கல் கேண்டிடேட்டுக்கு இது ஓகேவா இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த சேலரி ஓகேனா இந்த பொசிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. டேரெக்டாக போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதுக்கு ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீமியம் சேல்ஸ் கன்சல்டன்ட் கேட்டிருக்காங்க. சேலரி அண்ட் இன்சென்டிவ்லாம் சேர்த்து இதுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர் மந்த்துக்கான சேலரி உங்களுக்கு வந்து இந்த இந்த பொசிஷனுக்கு மட்டும் 20,000 வரும் பெர் மந்த்துக்கான சேலரி அண்ட் இன்சென்டிவ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பொசிஷனுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் சேலரி ஓகேவா இருந்துச்சுன்னா, இதுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. டேரெக்டாக போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்கள். அவங்க அட்ரஸு, ஃபோன் நம்பர் எல்லாமே நான் லாஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரே ஒரு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் லைக் பண்ண மாட்றீங்க. வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க. நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அடுத்து என்ன பொசிஷன் ஓப்பனிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க. சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியில் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷனுக்கு சேலரி இன்சென்டிவ்லாம் சேர்த்து உங்களுக்கு பர் மந்த்துக்கு 15,000 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எத்தனை வேகன்சி இருக்குது இந்த பொசிஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 4 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த பொசிஷனுக்கும் இந்த சேலரியும் உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னால் நீங்கள் டேரெக்டாக போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பேர் பார்ட்ஸ் கேட்டிருக்காங்க. பேர் பார்ட்ஸ் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு உங்களுக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே, நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் ஓகே, நீங்கள் இந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக இது பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம பார்த்துட்டு இருக்க ஜாப் வேகன்சி எல்லாமே இந்த ஒரே கம்பெனியில் தான் கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா, நம்ம பாண்டிச்சேரி நியர்பையில் தான் இருக்குது. ஸோ பாண்டிச்சேரி நியர்பை இருக்கிற கேண்டிடேட் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு சேலரி அண்ட் இன்சென்டிவ்லாம் சேர்த்து எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14,000 பெர் மந்த்துக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேகன்சி எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பொசிஷனுக்கு வந்தீங்கன்னா மொத்தமாக 2 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேகன்சி கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு ஜாப்பில் இன்ட்ரெஸ்ட்டு, நீங்கள் அதில் கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ போய் மறக்காமல் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. சூப்பர்வைசர் பொசிஷனுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல, போயிட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி பாருங்கள். சேலரி அண்ட் இன்சென்டிவ்லாம் சேர்த்து 14,000 பெர் மந்த்துக்கான சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொசிஷனுக்கு சர்வீஸ் சூப்பர்வைசர் பொசிஷனுக்கு மொத்தமாக 2 ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது பிடிஏ ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க. பிடிஏ ஸ்டாஃப் யாராவது இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே ஓகே. பிடிஏ ஸ்டாஃப்க்கு சேலரி அண்ட் இன்சென்டிவ் எவ்வளோ இருக்கும் மொத்தமாக சேர்த்து பெர் மந்த்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 12,000 பெர் மந்த்துக்கான சேலரியாக கொடுக்குறாங்க. இந்த பிடிஏ ஸ்டாஃப் பொசிஷனுக்கு வேகன்சி எத்தனை இருக்குது பிடிஏ ஸ்டாஃப் பொசிஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமான வேகன்சி 3 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பிடிஏ ஸ்டாஃப் பொசிஷனுக்கு. ஸோ ஓகேங்களா? இதில் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். போத் கேன் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பொசிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வீலர் மெக்கானிக் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 2 வீலர் மெக்கானிக் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொசிஷனுக்கான சேலரி பெர் மந்த்துக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 15,000 பெர் மந்த்துக்கான சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த 2 வீலர் மெக்கானிக் பொசிஷனுக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வேகன்சி எத்தனை இருக்குது இந்த 2 வீலர் மெக்கானிக் பொசிஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி தான் இருக்குது. மிக குறைவான வேகன்சி. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா,
இந்த கம்பெனி கிட்டத்தட்ட நம்ம இதுவரைக்குமே ஒரு 10 விதமான ஜாப் வேகன்சி பார்த்துட்டோம். பொசிஷன் ஓப்பனிங்ஸ் இருக்கு. ஸோ இந்த 10 விதமான ஜாப் வேகன்சிக்குமே நீங்க போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த பொசிஷன் ஓகேவா இருக்கும் அப்படின்னு ஸ்ட்ராட்டிஃபையா இருக்கும்னு பார்த்து அந்த பொசிஷனுக்கான இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்டர்வியூ எப்படி இருக்கும்லாம் தெரியாது. பேசிக்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேங்களா? வாட்டர் வாஷ்க்கு கேட்டிருக்காங்க. ஆள் கேட்டிருக்காங்க. சேலரி அண்ட் இன்சென்டிவ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமா உங்களுக்கு 11,000 பெர் மந்த்துக்கான சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எத்தனை வேக்கன்சி இருக்கு? இந்த வாட்டர் வாஷுக்கு எத்தனை வேக்கன்சி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதுவரைக்குமே ஒரு 10, 15 வேக்கன்சிஸ் இருக்கு பார்த்துருக்கோம். இந்த பொசிஷனோட சேர்த்து எத்தனை வேக்கன்சி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த பொசிஷனுக்கு மொத்தம் 2 வேக்கன்சி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2 வேக்கன்சியுமே ஃபீமேல், மேல் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி எங்கே லொக்கேட் ஆயிருக்கு? எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கெங்கன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷண்முகாபுரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஷண்முகாபுரத்திலயும் உங்களுக்கான ஜாப் வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, முத்தியால்பேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முத்தியால்பேட்ல ஒரு இடத்துல இருக்கு. அது மட்டும் ஷண்முகாபுரத்தில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 3வதா ஒரு இடத்துல இருக்கு. காலாப்பேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த 3 இடத்துலயுமே உங்களுக்கான ஜாப் வேகன்சி இருக்கலாம். நீங்க இந்த 3 இடத்துல எங்க வேணா ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்க சூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு நீங்க இன்டர்வியூ போகும்போது கேட்டுக்கங்க. ஓகேங்களா? இங்க வால்க் இன் இன்டர்வியூ போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நேர்முக தேர்வு தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மே 19லேருந்து உங்களுக்கான நேர்முக தேர்வு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மாதம் லாஸ்ட் வரைக்கும் 31 வரைக்கும் இன்டர்வியூ போயிட்டுருக்கும். நீங்க எப்போ வேணா உங்களுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு இன்டர்வியூக்கு எப்போ வரணும்னு கேட்டுட்டு நீங்க போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. அட்டெண்ட் பண்ணிட்டு ஒருவேளை நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு பின் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நான் செலக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இந்த கீழ குடுத்துருக்கேன் பாரு இவங்களோட கான்டாக்ட் நம்பர். இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில் கேட்டுக்குங்க. ஓகேங்களா? இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா அவங்க எடுப்பாங்க. ஒருவேளை பிக் பண்ணலனா அவங்க உங்களுக்கு ரிட்டர்ன் கால் பேக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.